வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஆசிரி ஊடகத்தின் பிரதான இரவு நேர செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். செப்டம்பர் 21க்கு பின்னரும் நாடு திறக்கப்படுமா? ஜனாதிபதி இன்று பிறப்பித்துள்ள உத்தரவு. ராஜபக்ஷ குடும்பத்தின் முக்கிய நபருக்கு உறுதியானது கொரோனா தொற்று. பாடசாலை மாணவர்களுக்கு விரைவில் தடுப்பூசி. கையொப்பமிட்டு கடிதம் தயாரித்தமை உண்மை, ஸ்ரீதரன் விளக்கம். பிரான்ஸ் அரசின் அதிரடி அறிவிப்பால் வாயடைத்து போன உலக நாடுகள். யாழ் அச்சுவேலி நெல்லியடி பகுதிகளில் 2 சம்பவங்களில் போலீசார் எதற்காக பொறுமை காத்தனர்? போலீஸ் பேச்சாளர் நிஹால் தல்துவ விளக்கம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரத்திற்கு பின்னால் ராஜபக்ஷவின் குடும்பம் பாரிய குற்றச்சாட்டு வைத்துள்ள எம்பி. சிறையிலுள்ள ரஞ்சன் ராமநாயக்க விடுதலை, எதிர்க்கட்சி தலைவர் வெளியிட்ட பதிவு. போலீசாரை பயன்படுத்தி ஆசிரியர்கள் அதிபர்களை அச்சுறுத்தும் அரசாங்கம். தொடர்வது விரிவான செய்திகள். செப்டம்பர் 21 பின்னர் நாடு மீண்டும் திறக்கப்பட வேண்டுமாக இருந்தால் விதிக்கப்பட வேண்டிய வழிகாட்டலுடனான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு இலங்கை ஜனாதிபதி கோத்தபய ராஜபக்ஷ உத்தரவிட்டுள்ளார். ஜனாதிபதி தலைமையில் கோவிட் தடுப்பு செயலணியுடனான விசேட கலந்துரையாடல் ஒன்று இன்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. இதன் போதே தேசிய கோவிட் தடுப்பு செயலணியின் தலைவரான இராணுவ தளபதி சவேந்திர சில்வாவிடம் ஜனாதிபதி குறித்த அறிக்கையை கோரியுள்ளதாக தெரிய வருகிறது. அத்துடன் மாணவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்படுவது குறித்தும் பாடசாலைகளை மீண்டும் திறப்பது குறித்தும் அறிக்கைகளை சமர்ப்பிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி குறிப்பிட்டுள்ளார். மேலும் பாடசாலைகளை ஆரம்பிக்க முன் மாணவர்களின் பெற்றோர்கள் அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் பரிந்துரை முன்வைக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் கோவிட் தொற்று தீவிரமடைந்த நிலையில் கடந்த 20 இரவு 10 மணி முதல் தனிமைப்படுத்தல் உத்தரவு இலங்கையில் அமுல்படுத்தப்பட்டது. இதனை அடுத்து தொடர்ச்சியாக தனிமைப்படுத்தல் ஊரடங்கானது நீடிக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று மீண்டும் குறித்த உத்தரவு நீடிக்கப்பட்டு எதிர்வரும் 21 வரை தனிமைப்படுத்தல் ஊரடங்கு அமுல்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ராஜபக்ஷ குடும்பத்தில் இருக்கும் ஒருவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக இருக்கும் சமல் ராஜபக்ஷவுக்கே கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. இதனை அடுத்து அவர் கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தரம் 7 முதல் தரம் 13 வரையான பாடசாலை மாணவர்களுக்கு விரைவில் கோவிட் தடுப்பூசி ஏற்றுவதில் கவனம் செலுத்தப்பட்டிருப்பதாக சுகாதார அமைச்சர் கெஹலிய ராம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். இதற்கு அமைவாக 12 வயது முதல் 18 வயது வரையான பாடசாலை மாணவர்களுக்கு விரைவில் தடுப்பூசி ஏற்றும் வேலை திட்டம் ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கும் என்றும் அமைச்சர் கூறினார். நேற்றைய தினம் ஜூம் தொழில்நுட்பத்தினூடாக இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். உலக சுகாதார ஸ்தாபனம் பிள்ளைகளுக்கு தடுப்பூசி ஏற்றுவது பற்றிய சிபாரிசுகளை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. அதற்கேற்ப பாடசாலை மாணவர்களுக்கு தடுப்பூசி ஏற்றுவதன் அவசியத்தை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். கோவிட்-19 தொற்றினால் 1.5 வருடங்களாக பாடசாலை அவ்வப்போது மூடப்படுகின்றன. இதேவேளை பாடசாலைகளை விரைவில் ஆரம்பிப்பதாயின் மாணவர்கள் தடுப்பூசி ஏற்றியிருக்க வேண்டும் என அமைச்சர் குறிப்பிட்டார். 20 வயதிலிருந்து 29 வயதிற்கு உட்பட்டவர்களில் 34% தற்போதைய தடுப்பூசியின் முதலாவது டோஸ் ஏற்றப்பட்டிருப்பதாகவும் சுகாதார அமைச்சர் கெஹலிய ராம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் 9 உறுப்பினர்கள் கடிதம் ஒன்றை ஐநாவிற்கு அனுப்ப தயாரித்தது உண்மை, ஆனால் அதை நாம் அனுப்பவில்லை என விளக்கம் அளித்துள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சீனா ஸ்ரீதரன். ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கு இலங்கை தமிழரசு கட்சிக்குள் இருந்து 2வது கடிதம் அனுப்ப மேற்கொண்டதை ஒப்புக்கொண்டுள்ளார். அப்படி ஒரு நடவடிக்கையை நடக்கவில்லை என சில தரப்புகள் அடித்து சொன்னதுடன் கையொப்பமிட்டவர்கள் அதை மறுத்ததாகவும் செய்திகள் வெளியிட்டன. இன்று யாழில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய M.A. சுமந்திரன் கையெழுத்திடப்பட்ட பலர் தாம் கையெழுத்திடப்படவில்லை எனவும் மறுத்ததாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கையொப்பத்தை போலியாக பயன்படுத்துவது குற்றவியல் நடவடிக்கை, இந்த விடயத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்க வாய்ப்புள்ளதாக தெரிவித்திருந்தார்.
இந்த நிலையில் இன்று கிளிநொச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த நாடாளுமன்ற உறுப்பினர் சீனா ஸ்ரீதரன் கடிதம் தயாரிக்கப்பட்டு கையெழுத்து பெறப்பட்டது உண்மை, எனினும் அதை அனுப்பவில்லை என விளக்கம் அளித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அங்கத்துவ கட்சிகளில் ஒன்றான டெலோ அமைப்பின் பேச்சாளர் குருசாமி சூரேன் கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார். அதன் தமிழ் மொழிபெயர்ப்பை அனுப்புமாறு கேட்டேன். கூகுள் டிரான்ஸ்லேட் செய்யப்பட்ட மொழிபெயர்ப்பை அனுப்பியிருந்தார். அதில் நாம் கையொப்பமிடவில்லை. அந்த கடிதம் அனுப்புவது குறித்து கட்சிகளுக்குள் கலந்துரையாடலும் நடத்தப்படவில்லை. இந்த மாதம் 3ஆம் தேதி சுமந்திரனால் ஒரு கடிதம் அனுப்பப்பட்டது. அந்த கடிதத்தில் இருதரப்பும் போர்க்குற்றத்தில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்ட கருத்தில் எமக்கு உடன்பாடில்லை. அது பற்றி நாங்கள் ஆராய வேண்டும். காரணம், ஒரு தரப்பு களத்தில் இல்லை. மற்றைய தரப்பான அரசு இந்த நாட்டினுடைய இறைமை உள்ள அரசை நடத்துகின்ற ஒரு அரசாங்கம் தன் குடிமக்கள் மீது போர்க்குற்றத்தை நடத்தியுள்ளது. குண்டுகளை வீசி மக்களை படுகொலை செய்திருக்கின்றது. பாதுகாப்பு வலயங்கள் என்ற போர்வையில் மக்களை அழைத்து அதற்குள் குண்டு போட்டு கொலை செய்துள்ளது. ஒரு இன அழிப்பு. இது பற்றி கடந்த திங்கட்கிழமை ஆராயலாமே என தீர்மானித்த நிலையில் கட்சியின் உயர்மட்ட குழுவின் இணையவழி கலந்துரையாடல் கடந்த திங்கட்கிழமை நடந்தது. இதை பற்றி ஆராய்ந்த போது ஐயா ஒரு தனியாளாக கையொப்பமிட்டு அனுப்பிவிட்டார் என்றார். கடிதம் அனுப்பிவிட்ட பின்னர் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் அதனை அனுப்பியிருந்தால் நாங்கள் எதனையும் செய்ய முடியாது. காரணம், அவர் சிங்க கொடியை பிடித்துவிட்டு காளியின் கொடி என்று சொல்லுவார். மக்கள் அதனை ஏற்றுக்கொள்வார்கள். அவர் பாராளுமன்றத்தில் புலிகள் ஜனநாயகத்தை மதிக்கவில்லை, மனித உரிமை மீறல்களை மதிக்கவில்லை, அதனால் அவர்கள் அழிந்தார்கள் என்று பேசுவார். அதையும் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை அவருக்கு உள்ளது. அவர் கடிதத்தை அனுப்பிவிட்டு 2 பேரையும் தான் விசாரிக்க வேண்டுமென்றால் மக்கள் ஏற்றுக்கொண்டு பேசாமல் இருப்பார்கள். இதுதான் இன்றைய கால சூழல். அவர் எண்களை கேட்கவில்லை. அவரது கடிதத்தை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் கூட்டமைப்பின் தலைவர் என அவர் அனுப்பியதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. அந்த சூம் சந்திப்பில் கடிதம் அனுப்பப்பட்டு விட்டதாகவே சுமந்திரன் தெரிவித்தார். அதற்கு பின்னர் எம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. அதில் எமது கருத்து பெறப்படவில்லை. நான் சார்ல்ஸ் நிர்மலநாதன், தானா கலையரசன், மட்டக்களப்பு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மட்டக்களப்பு மேஜர் உள்ளிட்டவர்கள் ஒரு கடிதத்தை தயாரித்திருந்தோம். ஆனால் அந்த கடிதம் அனுப்பப்படவில்லை. அதற்குரிய இணைப்பை நான் தான் செய்தேன். இலத்திரனியல் முறைப்படிதான் கையொப்பத்தையும் பெற்றோம். கடந்த 19ஆம் தேதிக்கு முன்னர் மனித உரிமை ஆணையாளருக்கு அனுப்பப்பட்டிருக்க வேண்டியது 7ஆம் தேதிக்கு பின்னர் அனுப்புவதில் பயனில்லை என்பதால் அதை கைவிட்டோம். நாம் இந்த கடிதத்தை அனுப்பவும் இல்லை, வெளியிடவும் இல்லை. இதில் ஒரு சில காரணங்களை கருதி முரண்பாடுகள் அதிகரிக்க கூடாது என்பதற்காகவும் இதை பற்றி அதிகம் பேசவில்லை. கடந்த 7ஆம் தேதியே இந்த முயற்சியை கைவிட்டோம். அதில் முக்கியமான விடயம், பல கடிதங்கள் இங்கிருந்து அனுப்பப்பட காரணம் எமது கட்சிக்குள் இது பற்றி எப்போதோ கலந்துரையாடப்பட்டிருக்க வேண்டும். கடந்த மே மாதம் 17ஆம் தேதி 14 விடயங்களை குறிப்பிட்டு கடிதம் எழுதியிருந்தேன். இதில் 2வது விடயமாக ஜெனீவா விடயத்தையே எழுதியிருந்தேன். அதை பார்த்துவிட்டு சம்பந்தன் ஐயா பார்த்துவிட்டு தொலைபேசியில் பேசினார். விரைவில் பேசுவோம் என்றார். மாவை சேனாதிராசாவும் பேசினார். ஆனால் அதை பற்றி பேசப்படவில்லை. இது பற்றி பல முறை கேட்டும் கலந்துரையாடப்படவில்லை என தெரிவித்தார். உலகம் முழுவதும் பெண்கள் முன்னேறுவதற்காக அவர்களுக்கு சில சலுகைகள் அளிக்கப்பட்டு வரும் நிலையில் பிரான்ஸ் நாட்டில் தற்போது வெளியாகி இருக்கும் ஒரு அறிவிப்பு பேசு பொருளாக மாறியுள்ளது. பிரான்சில் 2022 ஜனவரி 1 முதல் 25 வயது வரையிலான பெண்களுக்கு கருத்தடை இலவசம் என சுகாதாரத்துறை அமைச்சர் ஒலிவியர் வேரன் அறிவித்துள்ளார். 2022 தேர்தல் பிரச்சாரத்திற்கு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோனின் அரசாங்கம் தயாராகி வரும் நிலையில் இந்த கொள்கை அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இந்த புதிய நடவடிக்கையின் மூலம் அரசாங்கத்தின் ஆண்டுக்கு 21 மில்லியன் யூரோ செலவாகும் என ஒலிவியர் வேரன் குறிப்பிட்டுள்ளார். சில இளம் பெண்களுடைய கருத்தடை பயன்பாடு குறைந்து வருகிறது. அதற்கு முக்கிய காரணம் நிதி என்று ஒலிவியர் வேரன் தெரிவித்தார். மேலும் பெண்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாது என்பது தாங்கிக் கொள்ள இயலாத ஒன்று. அதிக செலவாகும் என்பதால் அவர்கள் விரும்பினால் கூட கருத்தடை செய்ய முடியாத நிலை இருக்கிறது என ஒலிவியர் வேரன் கூறினார்.
பிரான்சில் இப்போது வரை கருத்தடைக்கான இலவச அணுகலுக்கான வயது வரம்பு 18 என்பது குறிப்பிடத்தக்கது. மனிதாபிமான செயற்பாடுகள் மற்றும் மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் அதேவேளை நாட்டில் அபாயகரமான கொரோனா வைரஸ் பரவி வருவதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிஹால் தால்துவ கூறியுள்ளார். யாழ் மாவட்டத்தில் இடம்பெற்ற 2 சம்பவங்களை மையப்படுத்தி தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவியிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இது குறித்து அவர் மேலும் கூறுகையில், அண்மையில் யாழ் அச்சுவேலியில் மின்னல் தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார். அவருடைய மரண வீட்டிற்கு பெருமளவு மக்கள் சென்றிருந்தனர். அவர் அப்பிரதேச மக்களால் மதிக்கப்படுகிறார். அவருடைய மரணம் மக்களின் உளவியலை பாதித்துள்ளது. அதுவே அதிக மக்கள் மரண வீட்டில் கலந்து கொள்ள காரணம் என போலீசார் கூறியிருக்கின்றார். மற்றைய சம்பவம் யாழ் நெல்லியடி பகுதியில் தற்போதுள்ள நெருக்கடியான சூழலை கருதி மக்களுக்கு நிதி உதவிகளை செய்திருக்கின்றார். உண்மையில் இது மனிதாபிமான செயல்பாடு. இவ்வாறு நாம் குறிப்பிட்ட 2 சம்பவங்களிலும் மனிதாபிமானம், அன்பு கலந்திருக்கின்றது. அதனை நாம் மதிக்கிறோம். ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயமும் இதில் உள்ளது. நாட்டில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமுலில் உள்ளது. மேலும் அபாயகரமான தொற்று நோய் பரவி வருகிறது. மக்களே நோய்க்காவிகளாக இருக்கின்றனர். அதனால் தனிநபர்கள், பின்னர் குடும்பம், அதற்கு பின்னர் சமூகம் என பாரிய பாதிப்பை உண்டாக்கும் ஆபத்து உள்ளது. ஆகவே மதிப்பளிக்க வேண்டிய செயற்பாடுகளினால் ஆபத்து உண்டாகும் என்றால் மதிப்பளிப்பதில் பயன் இருக்க போவதில்லை. இந்த இடங்களில் சட்டத்தை நடைமுறைப்படுத்த போலீசாரை பயன்படுத்தினால் அது எமக்கு வருத்தம் அளிப்பதாக அமையும். எனவே தொற்று அதிகளவில் பரவுவதை தடுக்கும் வகையில் பாதுகாப்புடன் மக்கள் நடக்க வேண்டும் என அவர் கூறியுள்ளார். சர்வதேசத்திற்கு உள்நாட்டு பிரச்சனைகளை கொண்டு செல்ல வேண்டாம் என கடந்த காலங்களில் எதிர்ப்பு வெளியிட்ட ராஜபக்ஷ குடும்பமே இன்று உள்நாட்டு பிரச்சனைகளை சர்வதேசம் வரை கொண்டு செல்வதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிக்கின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரத்திற்கு பின்னால் ராஜபக்ஷ குடும்பம் இருப்பதாக இன்று கருத்துக்கள் வெளியாவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ ஆத்தநாயக்க தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் இத்தாலி விஜயம் பற்றி கொழும்பில் ஊடகங்களுக்கு இன்றைய தினம் கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை கூறினார். இது தொடர்பில் அவர் தொடர்ந்தும் தெரிவிக்க வருகையில், ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை விடயத்தை சர்வதேசம் வரை கொண்டு செல்வது ஊசிதமான செயல்பாடல்ல. கடந்த காலங்களில் தற்போதைய அரசு தரப்பினர் உள்நாட்டில் உள்ள பிரச்சனைகளை சர்வதேசத்திற்கு எதிர்கட்சியினர் இழுத்து சென்று நாட்டிற்கு அபகீர்த்தியை ஏற்படுத்துவதாக குற்றஞ்சாட்டி வந்தார்கள். ஆனால் இந்த பிரச்சனையை இன்று சர்வதேசம் வரை கொண்டு செல்வது யார்? ஈஸ்டர் தாக்குதல் விடயத்தில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் உரிய நடவடிக்கையை எடுக்காவிட்டால் சர்வதேச மனித உரிமைகள் ஆணைக்குழு மற்றும் சர்வதேச அரங்குக்கு கொண்டு செல்வதாக கர்தினால் ரஞ்சித் ஆடகை தெரிவித்திருந்தார். இந்நிலையில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் சட்ட நடவடிக்கையை எடுக்காமல் இழுத்தடிப்பு செய்கிறது. தேசிய பாதுகாப்பு விடயத்தை பெரிதளவில் பேசிய இவர்களே இன்று இவ்வாறு நழுவல் போக்கில் இருப்பதன் பின்னணியில் எமக்கு பாரிய சந்தேகம் எழுகின்றது. அப்படியென்றால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னால் தற்போதைய அரசாங்கம் தான் இருக்கின்றது என்ற பொதுவான குற்றச்சாட்டும் உள்ளது. இந்த பிரச்சனையை கைவிட முடியாது. இந்நிலையில் இத்தாலிக்கு செல்கின்ற ஸ்ரீலங்கா பிரதமர் உள்ளிட்ட குழுவினர் சர்வதேசத்திற்கு இந்த விடயத்தை எடுத்து கூறி மூடி மறைக்க முயற்சிப்பதன் பின்னணி என்ன என்பதை நாங்கள் இன்று கேட்கின்றோம் எனவும் தெரிவித்துள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்கவின் விடுதலை தொடர்பில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கருத்து வெளியிட்டுள்ளார். இது குறித்து அவர் தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இலங்கை தேசிய சிறை கைதிகள் தினம் செப்டம்பர் 12 ஆகும். ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷவிடம் எங்கள் அன்புமிக்கவரும் பிரபல நடிகரும் மக்கள் சார்பு அரசியல்வாதியுமான ரஞ்சன் ராமநாயக்கவை அன்றைய தினம் ஜனாதிபதி மன்னிப்பு வழங்கி அவரை விடுதலை செய்வார் என எதிர்பார்க்கின்றேன் என அந்த செய்தியில் பதிவிட்டுள்ளார். சீனி, அரிசி மற்றும் நெல் மாபியாவை ஒடுக்குவதாக கூறி நாடாளுமன்றத்தில் அவசர கால சட்டத்தை நிறைவேற்றிய அரசு ஆசிரியர் போராட்டக்காரர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது.
ஆசிரியர் அதிபர் சேவைகளில் உள்ள சம்பள முரண்பாடுகளை நீக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களும் தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பித்து சுமார் 2 மாதங்கள் கடந்துள்ளன. கொரோனா தொற்று நோய் பரவல் காரணமாக 1 மாதத்திற்கு மேலான போராட்டங்கள் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் பிரச்சினைக்கு தீர்வை வழங்குவதை அரசாங்கம் தாமதப்படுத்துவதாக ஆசிரியர் மற்றும் அதிபர் தொழிற்சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களின் போராட்டம் காரணமாக கொரோனா தொற்றுக்குள்ளான ஆசிரியர்கள் உயிரிழந்துள்ளதாக உறுதிப்படுத்துவதற்காக காவல்துறையினரை பயன்படுத்தி ஆசிரியர்களையும் அதிபர்களையும் அச்சுறுத்துவதற்கு அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சி கவலை அளிப்பதாக ஆசிரியர் சங்க தலைவர்களான ஜோசப் ஸ்டாலின் மற்றும் மஹிந்த ஜெயசிங்க ஆகியோர் கையொப்பமிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு பிரிவின் விசாரணைக்கு உண்மைகளை வெளிக்கொண்டு வரும் வகையில் ஒரு அறிக்கையை பெறுவதற்கான அழைப்பு என்ற தலைப்பில் ஹோரனை இங்கிரிய மதுரவள மற்றும் மில்லனிய ஆகிய பிரதேச செயலாளர்களுக்கு ஹோரனை தலைமையகத்தின் காவல்துறை பரிசோதகரால் செப்டம்பர் 4 ஒரு கடிதத்தை அனுப்பி ஜூலை 25 மற்றும் ஆகஸ்ட் 5 ஆகிய திகதிகளில் நடைபெற்ற கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் போராட்டங்கள், நடைபெற்ற இடங்கள், பங்கேற்பாளர்களின் எண்ணிக்கை மற்றும் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகியவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்கள் குறித்த எண்ணிக்கை தொடர்பிலான தகவல்களை கோரப்பட்டுள்ளன. 4/8/2021 அன்று ஜனாதிபதி செயலகத்திற்கு அருகில் வாகன அணிவகுப்பில் பங்கேற்று திரும்பிக் கொண்டிருந்த 44 ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் கொழும்பு துறைமுக காவல்துறையினரால் கட்டாயமாக கைது செய்யப்பட்டதோடு ஆன்டிஜென் சோதனைகளை நடத்தி அவர்களில் கொரோனா தொற்றாளர்களை கண்டறிய முயற்சித்ததாக சுட்டிக்காட்டியுள்ளனர். போராட்டங்களில் பங்கேற்ற 25 ஆசிரியர்கள் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளதாக அமைச்சர் ரோஹித அபேகுணவர்தன செப்டம்பர் 7 நாடாளுமன்றத்தில் வெளியிட்ட தவறான கருத்தும் அரசாங்க சார்பு சிலுமின பத்திரிகையில் அரசு சார்பு பொதுக்கல்வி ஊழியர் சங்கத்தின் தலைவர் வசந்த ஹந்தபான் கொடவே மேற்கோள் காட்டி வெளியான பொய்யான செய்தியும் கொரோனா கொத்தணி உருவாகியதாக காட்டும் முயற்சியே என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஆசிரியர் கொத்தணியை உருவாக்க முயற்சிக்காமல் ஆசிரியர் அதிபர் சம்பள பிரச்சினைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வை கண்டறியுமாறு கொரோனா பரவலை தடுக்க முடியாத அரசாங்கத்திடம் ஆசிரியர் சங்கங்கள் வலியுறுத்தியுள்ளன.